Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்ல. இந்த ஸ்லீவ்னுடைய உயரம் 5.5 இன்ச். இதனுடைய அகலம் பாருங்க 8 இன்ச். 2.5 இன்ச் மைனஸ் பண்ணி ஓபன் சைடுல மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடில் இருந்து பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து 3/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். மேலேருந்து இந்த கீழே வரைக்கும் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வளைவாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இது லைனிங் ஃபேப்ரிக்ல நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பாருங்க, இப்போ இந்த பீஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணி அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்க, இந்த மாதிரி 3 பீஸா நமக்கு கிடைச்சிருக்கு. இது நான் இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் பிங்க் கலர்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீஸ் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் மெயின் ஃபேப்ரிக்கை பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கை அது மேலே இந்த லைனிங் நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3/4 இன்ச்சுக்கு அந்த பீஸை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஓப்பன் சைடில் நான் விட்டு பாருங்கள், ஓப்பன் சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இதே மாதிரி லைனிங்லையும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவை பாருங்க, இந்த கீழே இருந்து நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷன் இந்த மாதிரி வளைவா தச்சு விட்டுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வந்து பிளேஸ் பண்ணி நான் தச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இது திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி லைனிங் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி திருப்புவோமோ அதே மெத்தட் தான். இப்போ இதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, இது திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவ்னுடைய மேல் பக்கமும் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி பாருங்க, இந்த பீஸ்லையும் ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி நான் 2 பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் பாருங்க, இந்த சென்டர் லைன்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த பிங்க் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல ஒரு பைப்பிங் வந்து கொடுக்க போறேன். அதுக்காக இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கமாக வச்சு பிளேஸ் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே பாருங்க, இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு உள் பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்க போகிறேன். இந்த பிங்க் கலர் நமக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, பாருங்கள் இப்போது நம்ம பைப்பிங் வந்து பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சென்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதனுடைய கீழ்ப்பகுதி மேலே இல்லை, கீழ்ப்பகுதியை நம்ம தையல் போட்டுக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இது திருப்பிக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு இதை சுற்றி பாருங்கள் நம்ம தைச்சி விட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தையல் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்லீவ்னுடைய இந்த கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட நம்ம இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் வச்சு ஒரு பைப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் இப்போ கீழே நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய அகலம் 3 இன்ச் இருக்கு. இதை இந்த ஓப்பன் சைடை பாருங்கள் இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள் இப்போ ஒரு சைடில் தையல் போட்டுட்டு இதை அப்படியே உள்பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே, நமக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த துணி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதனுடைய அகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சென்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியில் ப்ளேஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ண பீஸை இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு இதனுடைய ஒரு பக்கத்தில் நான் தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இப்போ அடுத்த பீஸ் எடுத்து அதை ஒட்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ மூணாவது பீஸு சேம் அதே மெத்தடில் ப்ளீட்ஸ் வச்சு தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி அதனுடைய இன்னொரு பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு தையல் போட்டுட்டே வரலாம். 3 பீஸையும் அதே மாதிரி நம்ம தைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்லீவ்னுடைய அந்த 2 பீஸ் எடுத்து நம்ம இதில் அட்டாச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா லைனிங்கில் அந்த சென்டர் பீஸை, அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கரெக்டு மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ண அந்த லைனில் தான் நம்ம இந்த 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, வரைஞ்சிருக்கிற அந்த லைன்லேயேவும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுட்டு வரேன்.
ஓகே, இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் பீட் வந்து இதில் தைக்க போகிறோம். நம்ம ஒரு பீஸாக 3 பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பீஸை இந்த மாதிரி சென்டரில் குத்தி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த மாதிரி லாக் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த கோல்டன் பீடு வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த சென்டரில் இந்த பீடு வர மாதிரி தச்சு விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற இந்த 2 துணியிலையும் பீடை அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது 2வதும் நம்ம வந்து தைச்சிட்டோம். அதை மாதிரி இன்னொரு சைட்லேயும் இன்னொரு பீஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ 3மே ஸ்டிச் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு டிசைனர் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது நீங்கள் சுடிதாரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுடிதாருக்கும் ப்ளவுஸ்க்குமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.